எப்போ மாகாண சபை தேர்தல் நடத்துவீங்க அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் கேட்டிருந்தாங்க. மாகாண சபை தேர்தல் எப்போ நடத்தப்படும் அப்படிங்கிற கேள்விக்கு டெல்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் வச்சு இப்போ பதில் வழங்கியிருக்கிறார். மக்கள் விடுதலை முன்னணியுடைய பிரதான செயலாளர் தான் டெல்வின் சில்வா. இப்போதைக்கு எந்த வகையிலையுமே, அதாவது இந்த ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடத்த முடியாது. மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு நாங்கள் பணத்தை ஒதுக்கி வச்சிருந்தோம். 500 பில்லியன் ரூபாவை நாங்கள் ஒதுக்கி வச்சிருந்தோம். நாட்டில் நடந்த எதிர்பாராத விதமாக நடந்த இயற்கை அனர்த்தம் டித்வா புயலினால் வெள்ளத்தினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு நட்டகீடு வழங்கியிருந்தோம். மாகாண சபை தேர்தலை நடத்துறதுக்கு நாங்கள் வச்சிருந்த 500 பில்லியன் ரூபாவையும் மக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம், டித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. எனவே அந்த பணம் நாங்கள் சேமித்து வச்சிருந்த பணத்தை நாங்கள் மக்களுக்கு கொடுத்துட்டோம். அதனால் தேர்தலை இந்த வருஷம் நடத்துறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. ஆனால் நாங்கள் தேர்தலை கட்டாயமாக நிச்சயமாக நடத்துவோம். அடுத்த வருஷம் நாங்கள் நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம். இந்த நாட்டில் ஒரு தேர்தலை, உள்ளூராட்சி தேர்தலை நடத்த முடியாது, நடத்துறதுக்கு எங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு காலம் இருந்தது. அப்படியான காலத்தில் இருந்து தான் நாங்கள் அரசாங்கத்தை கைப்பற்றி அதிகாரத்தை நாங்கள் எடுத்திருந்தோம். அதிகாரத்தை எடுத்து நாங்கள் கடந்த 18 மாதங்களுக்குள்ள நாட்டில் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறோம், நிறைய அபிவிருத்திகளை செஞ்சிருக்கிறோம். எதிர்க்கட்சிகள் சின்ன சின்ன விடயங்களுக்கெல்லாம் கத்துவது, கூச்சலிடுவது போலல்ல. நாட்டை பொறுப்பேற்கும் போது வங்குரத்து அடைந்த நாடாகத்தான் இருந்தது. எந்த வகையிலுமே நாட்டை முன்னேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் நாட்டை பொறுப்பெடுத்து நாட்டை நாங்கள் இப்போ முன்னேற்றிட்டு இருக்கிறோம். இப்படி தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் வச்ச பணம் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இப்போ தேர்தலை நடத்துறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. அது மட்டுமல்ல, சட்டம் தொடர்பான பிரச்சனையும் இருக்கு. ரணில் விக்ரமசிங்க காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாகாண சபை சட்டம், இதில் ஏற்பட்ட குழப்ப நிலையும் இருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை இருக்குது, எப்படி நாங்கள் தேர்தலை நடத்தலாம், தேர்தலுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதற்காக பாராளுமன்றத்தில் ஒரு குழுவை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். அந்த குழு ஆராய்ந்து இது சம்பந்தமான அறிக்கைகளை சமர்ப்பித்ததுக்கு பிறகு அந்த சட்டத்தில் என்ன சொல்லுது, சட்டத்தின் அடிப்படையில் எப்படி தேர்தலை நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஆராய்ஞ்சு தான் நாங்கள் தேர்தலுக்கு போக வேண்டியிருக்கு. வெளிநாட்டுக்கிட்ட இருந்து வாங்கின கடனை கொடுக்க முடியலை, வெளிநாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய முடியலை, மக்களுக்கான வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் கொடுக்க முடியலை, மருந்து தட்டுப்பாடு, எரிவாயு தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, இப்படி மக்கள் சொல்லன்னா துயரங்களை அனுபவிச்சுட்டு நாடு ஒரு வங்குரத்து நிலையில் இருக்கிற நேரத்தில் தான் அதிகாரத்தை நாங்கள் கைப்பற்றினோம். அதிகாரத்தை கைப்பற்றி இதெல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அடைச்சி நிவர்த்தி செய்து வெளிநாட்டு கடன்களை கொடுத்து மக்களே கஷ்டப்படாமல் வாழ வச்சிருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே அரசாங்கத்தில் இருந்தவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க, அமைச்சர்களாக இருந்தபோது என்ன செஞ்சாங்க, ஆனால் இப்போ புதிய அவதாரம் எடுத்துட்டு வந்து நாட்டை கட்டி எழுப்ப போகிறோம், டொலரை கொண்டு வர போகிறோம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கடந்த காலத்தில் இவங்க அதிகாரத்தில் இருக்கும்போது, ஆட்சியில் இருக்கும்போது, நாடு வங்குரத்து நிலையில் மக்கள் வீதியில் நீண்ட வரிசையில் நிற்கும்போது ஓடி ஒழிச்சவங்க தானே. அப்போ அவங்க வீதிக்கு வந்து மக்களோடு மக்களாக நின்று டொலரை கொண்டு வந்து, பெட்ரோலை கொண்டு வந்து, மண்ணெண்ணெயை கொண்டு வந்து, மருந்துகளை கொண்டு வந்து, பால்மாக்களை கொண்டு வந்து, எரிவாயுகளை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கலாம் தானே. அந்த நேரத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சு போட்டு, சூறையாடி போட்டு, நாட்டை வங்குரத்து நிலைக்கு கொண்டு வந்துட்டு தப்பி ஓடி ஒழித்து மக்களுக்கிட்ட இருந்து பயந்து ஒவ்வொருத்தரும் எங்கே இருக்காங்க, எவ்வளத்து இருக்காங்கன்னு தெரியாமக்கு ஓடி ஒழிச்சிட்டு இருந்தாங்க. பிறகு இப்போ எல்லாமே முடிஞ்சது பிறகு வீதிக்கு வந்துட்டு மைக்குக்கு முன்னால் கூச்சலிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடு வங்குரத்து நிலையில் போகுது, நட்டமடையுது, டொலருக்கு விலை கூடிட்டு, இது என்ன ஆட்சி அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கிட்ட திரும்பித்தாங்க, நாங்கள் ஆட்சியை நல்ல முறையில் செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம், சிங்கப்பூராக மாற்றுவோம், மலேசியாவை மாற்றுவோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடந்த எத்தனையோ வருஷங்களாக அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க, அமைச்சர்களாக இருந்தாங்க, அங்கம் வகிச்சிட்டு இருந்தாங்க அரசாங்கத்தில். இதெல்லாம் செய்ய முடியாதா? இதெல்லாம் ஒரு அதிகாரத்தை கைப்பற்றத்துக்கான வழி. ஏதாவது ஒரு அபாயகரமான அல்லது மோசமான சம்பவங்கள் நாட்டில் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படாமல் இருந்தால் அந்த நேரத்தில் பணம் எப்படி இருக்குது, சட்ட பிரச்சனை எப்படி இருக்குன்னு பார்த்து தேர்தலுக்கு கட்டாயம் நிச்சயமாக போவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் விடுதலை முன்னணியுடைய பிரதான செயலாளர் டெல்வின் சில்வா சொல்லியிருக்கிறார்.
எது எப்படி இருந்தாலும் மாகாண சபை தேர்தல் அப்படிங்கிறது நாட்டில் நடக்கும் அப்படின்னு நம்புவோமாக. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.